என்னில் கொண்ட அன்பினால் தன்னை தந்தாயே. உந்தன் பாதங்கள் காட்டும் வழியில் நானும் நடந்திடுவேன். என்னில் கொண்ட அன்பினால் தன்னை தந்தாயே. உந்தன் பாதங்கள் காட்டும் வழியில் நானும் நடந்திடுவேன். மனிதன் வாழ உருகும் மெழுகாய் என்னை அழித்திடுவேன். என்னையே உனதாய் ஏற்றுக்கொள்வாய் இறைவா. என்னையே உனதாய் ஏற்றுக்கொள்வாய் இறைவா. என் இதயமே மலராய் மலர்ந்தது இயேசுவே. உன் உதயமே நாளுமே நாடுது பேசவே. உருகும் மனதை காணிக்கையாக அளிக்கின்றேன். ஏற்றுக்கொள்வாய் ஏற்றுக்கொள்வாய் இறைவா. என் இதயமே மலர்ந்தது மலர்ந்தது மலராய் இயேசுவே. என் இதயமே மலராய் மலர்ந்தது இயேசுவே. ஆம், என் இனிய உறவுகளே, நாம் இன்று 30/7/24 இருக்கிறோம். ஆண்டவர் நம்மில் கொண்ட அன்பினால் அவர் தன்னையே நமக்காக தந்தார். ஆனால் நாம் அவருக்கு என்னத்தை திருப்பி தந்தோம்? அவர் இந்த உலகத்தை நல்ல விதைகளின் மூலமாக நம்மை நல்ல நிலத்தில் பயன்படுத்த நல்ல நிலத்தில் நம்மை விதைத்தார். ஆனால் நாமோ பாறை நடுவிலும் முட்செடிகளிலும் வழியோரங்களிலும் விழுந்து எதற்குமே பயனில்லாமல் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைக்கும்போது ஒருவராவது விண்ணகத்தில் போக நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதா என்று நினைத்து பார்த்தால் பயமாக இருக்கிறது. ஆண்டவரை சந்திக்கும் அந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காம போயிடுமா என்ற அந்த பயம் இருக்குது. ஏன்னா பாருங்கள், இந்த உலகம் நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். நாம் இந்த வாழ்க்கையை விரும்புவோமா? இல்லை எல்லாவற்றையும் துறந்து எல்லாவற்றையும் இழந்து இயேசுவுக்காக தன்னுடைய வெட்கம், தனக்கு உள்ள வீண் பெருமை, தனக்குள்ள அசிங்கம், தனக்குள்ள தற்பெருமை, தனக்குள்ள ப்ரௌட் அண்ட் ப்ரைட், இதை எல்லாவற்றையும் இயேசுக்காக சிலுவையில் அறைந்து நாம் கௌரவமாக நினைக்கிற நமக்கு பதவி, பட்டம், மதிப்பு, ஒரு இடத்துக்கு போனால் நமக்கு நல்ல பட்டாடைகள், இந்த மாதிரி வரவேற்பு, இந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கிறத விட்டு இயேசுவுக்காக எல்லாவற்றையும் தாழ்ந்து கடைசி அமர்கையில் அமர ஆசைக்குவோமா? இதோ நாம் ஒவ்வொரு நாளும் இதுக்காக நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிற சங்கீதம். ஆவியானவர் நம்மில் நிரம்பி நம்மை எழுப்புகிறார். அன்னை மரியாள் நமக்காக ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நம்மை நடத்துகிறார். 30/7/24 இருக்கிறோம். அவர்களுக்கு அழிவு எதிர்பாராமல் வரட்டும். அவர்கள் வைத்த கண்ணியில் அவர்களையே சிக்கிக் கொள்வார்கள். அவர்கள் தோண்டிய குழி அவர்களே விழட்டும். ஒருவருக்கு நாம் நல்லது செய்யும் போது கடவுள் நமக்கு நல்லது செய்வார். நாம் ஒருவருக்கு குழிகள் தோண்டினா அது நமக்கு தான். என் உள்ளம் ஆண்டவரை முன்னிட்டு களி கூறும். அவர் அளிக்கும் மீட்பில் அகமகிழும். ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் யார்? யாருமே இல்லப்பா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் நீர் ஒருவரே இறைவன். எளியோரை வலியோரின் கையினின்றும் எளியோரையும் வறியோரையும் கொள்ளையடிப்போர் கையினின்றும் விடிப்பவர் நீரே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். நீதிமொழிகள் 17, 13, 14, 15. நன்மை செய்தவருக்கு எவர் தீமை செய்கிறாரோ அவர் வீட்டை விட்டு தீமை அகலாது, அது வாயில் படியில் படுத்திருக்கும் என்று நமக்கு வசனம் ஒவ்வொரு நாளும் எடுத்து சொல்லுது. ஒருத்தர் நமக்கு நன்மை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தீங்கு நினைக்கும் போது
அந்த தீமை நம்ம வாயில் விட்டாகலாதான். அதனால் நன்மை செய்வர்களுக்கு முடிந்தால்வை நாம் நன்மை செய்வோம். குற்றம் செய்தவரை நேர்மையானவர் என்றும் நேர்மையானவரை குற்றம் செய்தவர் என்றும் தீர்ப்பு கூறுபவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார். ஒன்றுமே தெரியாது ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இவங்க நல்லவங்க. ஒன்றுமே தெரியாது, விஷயமே தெரியாது, இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க. எதை வச்சும் காரணமே இல்லாத நாம் ஒருவரை குற்றம் சாட்டுவது ஆண்டவர் அருவருக்கிறார். முடிந்த அளவு மற்றவர்களை குற்றம் சாட்டாமல் நீதி நேர்மையோடு ஆண்டவருக்கு பயந்து வாழற வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.